கேரளாவோட சிஎம்மான பினராயி விஜயன் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன கேரளாவை தனி நாடாக பிரிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரீசெண்டாக கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து ஃபாரின் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல, இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி தனி ஃபாரின் பாலிசி கிடையாது. இந்தியாவோட ஃபாரின் பாலிசி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபாரின் பாலிசி. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட டொமைன் கீழே வரக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேட் நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃபாரின் செக்ரட்டரியை அப்பாயிண்ட் பண்ணலாம், இப்படி தான் எல்லா எதிர்கட்சிகளும் கேரளா கவர்மெண்ட் பார்த்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அட் த சேம் டைம் இப்படி அப்பாயிண்ட் பண்ண இந்த ஃபாரின் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அஃபிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமே கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு ஃபாரின் ரிலேட்டட் விஷயம் பண்ணணும்னாலும் எம்பசி மூலியமாக தான் பண்ண முடியும். ஸோ வந்து இது ஒரு தேவையில்லாத ஒரு அப்பாயின்மெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் கேரளா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து எங்களோட ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்காக நான் பண்ணுறோம். அட் த சேம் டைம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேரளாவோட டயஸ்போரா எவ்வளோ பெருசுன்னு. ஸோ வெளிநாட்டு வாழ் கேரளா மக்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுறது ஒரு பீப்புள் எலெக்டட் கவர்மெண்ட்டோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான்.